ஹாய் ப்ளூமர்ஸ், வெல்கம் பேக் டு கேகே டெக் ப்ளூம். லாஸ்ட் வீடியோவில் இந்த சீரீஸோட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ரோட் மேப் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி சினா என்ன, அண்ட் அதோட டெஃபினேஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன, எம்ப்ராய்டரி இன்ஜினியர்ஸ்னால் யார், அண்ட் எம்ப்ராய்டரி சிஸ்டம் யூஸ் ஆகக்கூடிய ஃபீல்ட்ஸ் அண்ட் டிவைசஸ் அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? Programming is the process of giving instruction to a computer to perform specific task. சிம்பிளாக சொல்லணும்னா மிஷினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, அதுதான் ப்ரோக்ராமிங். ஓகே ஓகே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ரோபோட் சர்வெண்ட் வச்சுருக்கீங்க உங்ககிட்ட. ஓகேவா? ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் ஒரு ரோபோட் சர்வெண்ட் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ அந்த சர்வெண்ட் என்ன பண்ணும், அந்த ரோபோட் சர்வெண்ட் என்ன பண்ணும், எக்ஸாக்டாக நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற ஒர்க்கை தான் அதை பண்ணும். கரெக்டாக? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை மட்டும்தான் அதை பண்ணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவும் எதுவும் பண்ணாது, நீங்கள் சொன்னது இல்லாதையும் எதுவும் பண்ணாது. கரெக்டாக நீங்கள் என்ன சொன்னீங்களோ எக்ஸாக்டாக அதை தான் பண்ணும். உங்களுக்கு இன்னும் புரியாத மாதிரி சொல்லணும்னா, எந்திரன் படத்தில் அந்த சிட்டி ரோபோ டிவியை போடுன்னு சொன்னதும் தூக்கி கீழே போட்டுரும். அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் போடுன்னு சொன்னாங்க, டிவியை போடுன்னு சொன்னாங்க, அது கீழே தூக்கி போட்டுருச்சு. ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை டிவியை ஆன் பண்ணு அப்படி சொல்லியிருக்கணும். கரெக்டாக? ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ராமிங். நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ஒர்க்கை பண்ண சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுதான் ப்ரோக்ராமிங் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம அதை க்ரியேட் பண்ணுறோம். மொபைல் ஆப்ஸ் பில்டிங் அண்ட் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, கேம்ஸ் மேக் பண்ணுறது, எம்ப்ராய்டரி சிஸ்டமில் எல்இடியை வந்து பிளிங்க் பண்ணுறது, இதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, எல்இடியை வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறது, கேம்ஸை வந்து மேக் பண்ணுறது, ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, மொபைல் ஆப்ஸை வந்து பில்ட் பண்ணுறது, வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே ப்ரோக்ராமிங்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய டிவைசஸ். ஃபர்ஸ்ட் எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய டிவைஸ் வாஷிங் மிஷின். ஸோ வாஷிங் மிஷினில் என்ன நடக்கும்னா, யூசர் வந்து இன்புட் கொடுப்பாங்க. என்ன ஆகும்னா, டோர் சேஃப்டி வந்து செக் பண்ணும், டோர் க்ளோஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஒன்ஸ் டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா வாட்டர் வந்து ஃபில் ஆகும். ஒரு ரெக்வயர்ட் லெவல் இருக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த ரெக்வயர்ட் லெவல் வந்ததுக்கப்புறமா வால்வ் வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் வாட்டரெல்லாம் ட்ரெயின் பண்ணி டர்ட்டி வாட்டரை வந்து வெளியேற்றிடும். மோட்டார் வந்து ஹை ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகும்போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலமாக வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும். சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு மைய நோக்கு விசை, இது நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ரிமைண்ட் பண்ணிக்கோங்க அந்த கான்செப்டை. ஸோ ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கும்போது மைய நோக்கு மைய விலக்கு ரெண்டு அந்த கான்செப்ட் படிக்கும்போது வாஷிங் மிஷின் அந்த எக்ஸாம்பிளில் வரும். இன்னொன்று வந்து அந்த ராட்டினை சுற்றுறது, அது மைய விலக்கு விசை. ஸோ இந்த கான்செப்ட் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே, அதாவது மோட்டார் வந்து அந்த ஹை ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகும்போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அது மூலயமா அந்த வாட்டர் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ரிமூவ் ஆகுது. ஓகே, இதுதான் வாஷிங் மிஷினில் நடக்கக்கூடிய மெக்கானிசம். ஓகே, செகண்ட் ஒன் கார். காரில் எம்பெடட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? காரில் எம்பெடட் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை வந்து பண்ணும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி காரில் ஃபுல்லாக நிறைய சென்சார்ஸ் இருக்கும். ஸ்பீட் சென்சார்ஸு, டெம்பரேச்சர் சென்சார், ஃபியூல் சென்சார், கிராஷ் சென்சார். ஸோ இந்த சென்சார்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷனை இசியூக்கு அனுப்பும். இசியூனா என்ன?
எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு இந்த சென்சார்ஸ் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணும். அந்த ECU வந்து அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா கமாண்ட்ஸை வந்து அனுப்பும். இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணு, ஃபியூல் இன்ஜெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணு, ஏசி கண்ட்ரோல் பண்ணு, ஏர் பேக் ஓப்பன் பண்ணு, டேஷ்போர்ட் டிஸ்பிளே வந்து அப்டேட் பண்ணும். ஸோ இது எல்லாமே இந்த ECU தான் வந்து கமெண்ட் பண்ணும். ஸோ இது வந்து காரில் இருக்கக்கூடிய எம்பெடட் சிஸ்டமோட ஃபங்க்ஷன். ஏசியில் எம்பெடட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ்க்கு செட் பண்ணுறீங்க. ஏசிக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சென்சார் என்ன பண்ணுன்னா ரூம் டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணும். மெஷர் பண்ணதுக்கப்புறமா மைக்ரோ கண்ட்ரோலரோட சென்சாரோட இந்த வேல்யூவை வந்து ரீட் பண்ணும். ஸோ ரூம் டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஏர் கண்டிஷ்னரில் இருக்கக்கூடிய கம்ப்ரெசர் வந்து ஆன் ஆகும், ஃபேனும் ஆன் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த ரூம் டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸை ரீச் ஆனதுக்கப்புறமா கம்ப்ரெசர் வந்து ஆஃப் ஆகிடும். அகெயின் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்ப்ரெசரும் மறுபடியும் ஆன் ஆகிடும். இதுதான் வந்து ஏர் கண்டிஷனில் நடக்கக்கூடியது. அண்ட் மெடிக்கல் டிவைசஸில் சென்சார்ஸ் என்ன பண்ணுன்னா பேஷண்ட்டோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் ரேட்டு, ப்ளட் ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, ஆக்சிஜன் லெவல் இது எல்லாமே அந்த டேட்டாவை எல்லாமே இந்த சென்சார்ஸ் என்ன பண்ணுன்னா கலெக்ட் பண்ணி எம்பெடட் கண்ட்ரோலருக்கு அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஃபைனலாக அந்த ரிசல்ட் வந்து டிஸ்பிளேல ஷோ பண்ணும். இப்போ ஹார்ட் ரேட்டோட வேல்யூ, இந்த ப்ளட் ப்ரெஷரோட வேல்யூ இது எல்லாமே வந்து டேஞ்சர் லெவலில் இருந்துச்சுன்னா அலாம் இல்லை வந்து ஒரு பஸர் வந்து ஆன் ஆகும். ஸோ நிறைய மெடிக்கல் டிவைசஸ் வந்து எம்பெடட் சிஸ்டம் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த கார், ஏசி அண்ட் ஸ்மார்ட் மீட்டர்ஸ், மெடிக்கல் டிவைசஸ், வாஷிங் மிஷின் இதுக்கு எல்லாமே ப்ரோக்ராமிங் இருக்குது. அண்ட் இந்த சிஸ்டம்ஸ்க்கு கோட் ரைட் பண்ணுறவங்கள தான் நம்ம எம்பெடட் இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் எம்பெடட் சி? எம்பெடட் சினா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் சி ப்ரோக்ராமிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சால் உங்களுக்கு எம்பெடட் சி வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். நார்மல் சி மோஸ்ட்லி கம்ப்யூட்டர்ஸ் ஒரு லேப்டாப்ஸில் தான் ரன் ஆகும். ஆனால் இந்த எம்பெடட் சி மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்பில் வந்து ரன் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னென்னா அர்டினோ, ESP32, STM32 இந்த டிவைஸில் எம்பெடட் சி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ், நார்மல் சி கீபோர்ட், மவுஸ், மானிட்டர் மாதிரியான திங்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஆனால் இந்த எம்பெடட் சி வந்து சென்சார்ஸு, மோட்டார்ஸு, எல்இடி, ரிலேஸ், GPIO பின்ஸ் இந்த மாதிரி ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது எல்லாமே வந்து இந்த எம்பெடட் சி வந்து கண்ட்ரோல் பண்ணும். தட்ஸ் வை எம்பெடட் சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் சி ப்ரோக்ராமிங் இந்த கீபோர்டு, மானிட்டர் அண்ட் மவுஸ் இந்த மாதிரியான திங்ஸ் தான் வந்து அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஆனால் இந்த எம்பெடட் சி இப்போ நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த எம்பெடட் சி வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, now another important பாயிண்ட், லேப்டாப்பில் ஜிபிஸ் ஆஃப் ரேம்ஸ் இருக்கும். பட் மைக்ரோ கண்ட்ரோலரில் ஃபியூ கேபிஸ் ஆஃப் ரேம் தான் இருக்கும். ஸோ எம்பெடட் ப்ரோக்ராமிங்கில் மெமரி ஆப்டிமைசேஷன் அண்ட் ப்ரிசைஸ் டைமிங், ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ தட்ஸ் வை எம்பெடட் சி ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஹார்ட்வேர் அவேராக வந்து கோட் எழுதணும். நார்மல் சிங்கிறது ஒரு ஜென்ரல் ப்ரோக்ராமிங், எம்பெடட் சி அப்படின்னா ஒரு ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். Until then, keep learning and keep blooming. Thank you.